வெல்கம் பேக் காய்ஸ். நான் உங்கள் இடி தமிழ் கேமர். நாம் இன்றைக்கி விளையாட போகிற கேம் ஹவுஸ் ஃப்ளிப்பர் எபிசோடு ஞாபகம் இல்லை. ஆனால் போன எபிசோடில் நம்ம இது பேசி வச்சுட்டு போயிருந்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த எபிசோடும். அதுலேருந்து நான் கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன். ப்ராபபிளி இனி ஒரு 2 எபிசோடோட ஹவுஸ் ஃப்ளிப்பர் எண்டிங்கில் வரப்போகுது. ஏன்னா நம்ம வீடு வாங்கிடுவோம், வீடும் பார்த்து வச்சுட்டோம். அவங்கள போகலாம். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நம்ம இதில் விளையாடும்போது சில இடத்துல லேக் ஆகும், சில இடத்துல இதாகும். பட் இனிமேல் அந்த பிரச்சனை கிடையாது, ஸ்மூத்தாக விளையாடலாம். கூடி சீக்கிரத்தில் லைவ் வருவேன். லைவ் மொத்த ஸ்டோரி கேம்ஸ். ஓகே ஓகே. டேப் டு செக்கெல்லாம் வேணாப்பா, வேணாம். இது போக முடியும் நம்மளால். ஓப்பன். பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட 204 ஃப்ளிப் காயின்ஸ் இருக்கும். எப்படின்னா, நான் அச்சீவ்மெண்ட்ஸ் நிறையா அச்சீவ் பண்ண பொக்கலி. லைக் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் போன டைம் கம்மியாக இருந்தது. பார்த்தீங்களா, அச்சீவ்மெண்ட்ஸு எல்லாத்தையும் முடித்து கொஞ்சம் நிறையவே சேகரிச்சிட்டேன் காசு எல்லாம். ஸோ நம்ம இப்போது ஈவெண்ட்ஸ், வேரிஸ் ஈவெண்ட்ஸ், இந்த 3 ஈவெண்ட்ஸ் மட்டும்தான். இந்த ஈவெண்ட்ஸை முடிச்சிட்டோன்னா நம்ம கேம் முடிக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம். மொத்தமாக ரவுண்டாக ஒரு 10 எபிசோட் அக்செப்ட். இது ஈவெண்ட்ஸ் மாதிரி தான். முடித்தா இது 6 ஈவெண்ட்டையும் ஒன்றா முடித்தோன்னா நமக்கு 150 இது கிடைக்கும். அவ்வளோதான். ஒன் ஆஃப் அவர் பாத் டப் வாஸ் டெஸ்டடு பை, அதுக்குள்ளே போயிடுச்சு. வாங்க, இது ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குல்ல, பரவாயில்ல, மறுபடியும் வரோம். வாங்க. ஓகே, எவ்வளோ ட்ராஷ். பிக் ரூமில் உள்ளே போகணுமா? வாவ், பாருங்கள் போக்கலே, உள்ளே கார்டனிங்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பரு. டேப் டு ஓப்பன். வாவ், நைஸாக இருக்குல்ல பக்கத்தில். இதான் கிச்சன். ஃபஸ்ட்டு நம்ம பிக் ரூம் போனோம். பிக் ரூம், வேர் இஸ் பிக் ரூம்? இங்கே இதான் பிக் ரூம். அதான் ஆக்சுவலாக நான் இந்த வழியாக தான் வந்திருக்கணும், பட் நான் சுற்றி வந்திருக்கேன். பரவாயில்ல, வீடு செம்மையாக இருக்குது, அதனால தான் சுற்றி வந்தோம். லைக் இதெல்லாம் இப்போ எடுத்து வைக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்கீங்க இங்கே இங்கே இருக்க அந்த 2 தான் மக்களே. நம்ம போனதுலேயே ஃபஸ்ட்டு மாடி வீடு இதுதான், பார்த்துக்கோங்க. மாடி வீடு எதிராக செல் பண்ணணும். டேப் டு செல் 4 ஐட்டம்ஸ். தேர் 1 2 3 4. அடுத்தது செட் ஹைலைட்டட் ஐட்டம், அதே தான். வெளியே வாழ ஆடிங்கொய்யால கேஷ் கவுண்டரா? ஏதாச்சும் கடையா ஏதாச்சும் இது? ஐயோ, நான் படிக்காமல் வேற வந்துட்டேன். ஹிஹி, மன்னிச்சிருங்களேன். செலக்டட் ஹைலைட்டட் பிளேஸா? ஆப்பா, சேர்த்து வைக்கிறதுல என்ன உனக்கு? ஓ, வெயிட் அ மினிட். இங்கே இடையில ஒரு லூசு பையன் இருக்கான். இவனை தூக்கி எங்கே வைக்கிறான் தெரியுமா? நீ அங்கே இரு. டி, இவங்களே யாரா கேட்டது? மேலே அங்கே மேலே வைடா. அங்கே வை. அடுத்தது இது. இங்கே வை. அப்படி வை. அவனை தூக்கி அங்கே வை. ஐயோ டே, அவனை தூக்கி ஒழுங்கா வைடா.
ஆ பார்க்க கேப் ஏதாச்சும் இருக்கா? இல்லை இல்லை இல்லை, அது சின்னது சின்னது சின்னது. ஸோ இப்போ நான் மோப்பு போடணும். மாப் 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 மாப். எவ்வளோ பெரிய டாஸ்க், நிறைய டாஸ்க் இருக்கா? சிம்பிள் ஒர்க்கு தான் மக்களே, இப்போவே முடிச்சிடலாம் போலியே. That's big room. Okay. One more. ஓகே, அதே மாதிரி நம்மள ஒரு சாதனை பண்ணலாம்னு இருக்கோம். விச் இஸ் என்ன சாதனைனா, இது வரைக்கும் நான் எதுலேயுமே பார்த்ததில்ல மொபைல் ஸ்டோரி கேம்ஸை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி. ஸோ நான் அது பண்ணலான்ட்டு இருக்கேன். எல்லா ஸ்டோரி கேம்ஸும் நம்ம கண்ணில் பார்க்குற எல்லா ஸ்டோரி கேம், பசில்ஸ், சிமுலேட்டர்ஸ் கூட விளாட்லாம். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம காரக் ஸ்ட்ரீட்லேருந்து வரலான்னு இருக்கேன். ரொம்ப நாளாக விளையாடணுன்னு வச்ச கேம் போக்கல இது காரக் ஸ்ட்ரீட். வி கோயிங் டு காரக் ஸ்ட்ரீட். அதை விளையாடுறோம், செமையாக முடிக்கிறோம். ஆமாம், இன்னொரு குப்பை எங்கடா? சரி, இன்னொரு அழுக்கு எங்கடா? மேலே கூட இருக்கும் மக்களே. எங்கடா? பச்சையோட பச்சை எங்கே இருக்கண்டா? இங்கே இருக்க நீ லூசு பாரு. அடுத்தது ஓ இதுக்கு தானா? பை ஹைட் அண்ட் சீக் ரூம், பை ஸ்டோர். இந்தா இது எத்தனை வாங்கணும்? 2 அண்ணா. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. நெக்ஸ்ட்டு வாங்கிட்டா போச்சு. ஏண்டா இது ஒன்றுக்காடா நீ? பை கார் கிளீனரா? கிளியர். மக்களே இதை வச்சு யாராச்சும் விளையாண்டுருக்கீங்களா? இட்ஸ் அ கூல் பொருளாக்கும். இதை வச்சு நான் விளையாண்டுருக்கேன் மக்களே, செமையாக இருக்கும் விளையாடுறது. அது ஆக்சுவலாக அதை வச்சு மேக்ஸ் படிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பொருள் தான் மக்களே அது. லைக் எப்படி சொல்கிறது, அதில் கூட்டல் கழித்தல்லாம் படிக்கிறான். நான் படிச்சிருக்கேன், அது செமையாக இருக்கும். ஒரு ரோல 10 இருக்கும். டே நம்ம இந்த 10 கம்மி பண்ணிட்டு வரணும், கூட்டிகிட்டு வரணும், செமையாக இருக்கும் அது. அப்பா 2000 ரூபாயா? இவ்வளோ பெருசு நீ எங்கடா வைப்ப? ஏண்டா இருக்கலாம்டா, வசதி இருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளோவா ப்ரோ? எம்மா இவ்வளோ பெருசு. அடுத்தது ப்ரோ, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எங்கடா வைப்ப நீ? அதை எங்கே உன் தலையை மாட்டிக்கிறியா? ஊசுப்பாயிர. இல்லைங்க, இந்த இடத்துல மாட்டி விட்ற, பார்க்குற அழகாக இருக்கும். ஐயோ இடிக்குது. அப்படியே ஸ்டெப் ஏறி வந்தது இதுதான் பார்ப்பாங்க. அடுத்தது மறுபடியும் பெருசா? அப்பா ஆடம்பரம் இருக்கலாம்ப்பா, அதுக்கு நீ இவ்வளோவா? இங்கே வை. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதேதான். வைடா, அடிக்கிட்ட என்ன அடிக்கிட்ட அவன். ரவுண்டு டேபிள். பொக்கலே நான் தெரியாமல் கேட்குறேன், இவன் எங்கே நிறுத்துவான்னு எனக்கு தெரில. எல்லாம் ஓகேடா, நீ வாங்குறதுல நான் குத்த சொல்ல, எங்கடா வைப்ப? அப்படியே அங்கங்க வைப்போம், அப்படியே வச்சு விடு. ஓ 4 வேணுமா? ஓகேடா. அடுத்தது ஸ்னோ ஒயிட்டா? ஏப்பா அது கதைப்பா, ஸ்னோ ஒயிட்டு கதை. ஸ்னோ ஒயிட்டுன்ட்டு ரெட் கலரில் இருக்குது பாருங்களேன். ஓகே நெக்ஸ்ட்டு நோயர் ரவுண்டா?
பேரை பாருங்கடா, நாயர் ரவுண்டா அது. யூ கேன் ஃபினிஷ் ஆர்டர் ஏர்லி. கிடையாது, நான் முழுசாக முடிச்சுட்டு தான் போவேன். அவன் முடிச்சதுக்கப்புறம் கேட்பான். 36,000 ரூபா வந்திருக்கான் போக்கலே. லேட்டர் காஸ்ட் நமக்கு வேஸ்ட் தான், அவ்வளோ வேஸ்ட் ஆச்சு. கங்க்ராச்சுலேஷன், நியூ ஹவுஸ் அவைலபிள், கண்டினியூ. ஐயோ, இன்னும் ஒன்று போக்கலே. அங்கே டக்குன்னு முடிப்போம். இந்த எபிசோட்லேயே முடிஞ்சிடும் போல இருக்கு. போகிறோம், ஒரு வீடு வாங்குறோம். இல்லை, நான் அடுத்த எபிசோடில் தான் முடிக்க முடியும். ஒரு வீடு வாங்குறது தான் போக்கல லட்சியமே. ஒரு வீட்டை வாங்கிட்டோன்னா எபிசோட் எண்டு, அவ்வளோதான். ட்ராஷ், டேக் த ட்ராஷ் அவுட். ஓகே டக்குன்னு நமக்கு முடிப்பா போக்கலே. வி கேன் டூ இட். அப்பா, இவ்வளோ மைல்டாக இருக்கிறதெல்லாம் தூக்கணுமா? ஓகே, ட்ராக்கு மொத்தம் பேக் யார்ட்னா மொத்தம் வரும்ல. அதான் இங்கே இருக்குடா குப்பை. அவ்வளோதான். நீ ஒரு குப்பை இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே வரணும் தான், நீங்கள் எங்கேயாச்சும் தான் இருப்போம். டேப் டு மூவ். நோ. டேப் டு ஸ்டார்ட் மூவிங் இல்லைப்பா. ஒரே ஒரு குப்பை இருக்குப்பா, அது எங்கேப்பா? சப்பா, இவனே குப்பை தான். பேக் யார்டில் பிக் ரூம். இது சில்ட்ரன்ஸ் ரூம். திஸ் இஸ் பிக் ரூம். யா, தூக்கு அவனை தூக்கு. இங்கே தூக்குறதுக்கு எதுவும் இல்லை. வெல், எப்பா குப்பையே இல்லைப்பா. ஐயோ, டீ இருக்கு போக்கலே. எடுத்து ஒரு வாய் குடிச்சிடலாமா? ஓனர் செருப்பாலே அடிப்பான். அது இங்கே ஒன்று இருக்கு. யாப்பா, ஐயோ மூவ் பண்ணாதடா. டேய், இவன் மூஞ்சியை பாருங்கடா. யார் போகலையே, இவன் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு இந்த மூஞ்சி. பாருங்களேன், நான் மவுஸ் சுற்றுறேன் பாருங்களேன். யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி யாருக்காச்சும் ஒரு மூஞ்சி இருந்துச்சுன்னா அப்படியே அவனை டேக் பண்ணிட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு லட்சணமாக இருக்கான் சிங்கம். பா, இப்படியே செதுக்கி இருக்காங்க, செதுக்கி. எனிவேஸ், வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம். வேலை நிறையா இருக்கு. சரிதான்ப்பா, இன்னும் ஒரு 3 குப்பை இருக்கு. எங்க இல்லை, அவன்லாம் குப்பையே இல்லை. இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ அப்படியே போகிற வாக்கில் ஒரு வேலையை முடிச்சிடலாமா? பேக் அது இருக்கட்டும். விண்டோஸ் க்ளீன் பண்ணுறேன். எப்போ ஒரு விண்டோ தான் பாருக்கு, 2 விண்டோ க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. ஹவ்? இப்போ இது விண்டோன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. டே, நான் லூஸா இவன் லூஸாடா? டே, இருக்கிறதே ஒரே ஒரு ரூம் தான்டா. இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். ஒரே ஒரு விண்டோ தான்டா இருக்குது. லூசுப்பா இல்லை. ஐயோ, சரியான பைத்தியம் இல்லைங்க இவன், சரியாகாத பைத்தியம். க்ளீன் பண்ணிடுவோம். நம்ம வேலையை கரெக்டாக இருப்போம்ப்பா. எனக்கு பேமெண்ட் வருதா, அது போதும். இது ஸ்கிப் பண்ண முடியாது பக்கத்தில். இது தேய்ச்சி தான் துவைக்கணும் நம்ம. ஐயோ, சவுண்டு மறந்துட்டேன். இதுக்கு எப்படி சவுண்டு போடுவோம் தெரில, எப்படியோ போடுவோம். ஆனால் அந்த 2 ட்ராஷ் மட்டும் கிடைக்கல பொக்கலே. என்ன பொக்கலே, என் வீடு சுத்தமாக தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம கூப்பிட்டான்? காசு நிறையா இருக்குப்பா, வந்துட்டு சுத்தம் பண்ணி விட்டு போப்பா, அந்த மாதிரியா? ரீப்ளேஸ் ஹைலைட்டட் ஐட்டம். சில்ட்ரன்ஸ் ரூமா? சரிப்பா. அதான் ரீப்ளேஸ். ஓ,
குழந்தைங்கனால குழந்தை டெடி. எனக்கு தெரிஞ்சு இது கேர்ள் ரூம்னு நினைக்கிறேன் மக்களே. கேர்ள் பேபிஸ் ரூம். என்னடா பண்ணும்? கர்டைன் போட்டுருவோம். போட்டுடலாம்ப்பா. ஷீ இஸ் பியர் லவர் ஐ திங்க். அடுத்தது பையி டெஸ்க் அண்ட் ப்ளஸ்ஸா. சே ஸ்டோர்ரா. படிக்கிற குழந்தை. சரிப்பா. அதாவது ரொட்டேட்டு. அவ்வளோதான். அடுத்தது என்ன? சிங்கிள் பெட்டு ப்ளஷ்ஷா. ப்ளஷ்ஷுனா என்ன போக்கல? ப்ளஷ்ஷு தெரில. இதை வச்சு என்ன பண்ணுவா? வாட் கைண்ட் ஆஃப் திஸ் இஸ் திஸ்? அலைன் கிரிட்டு. அவ்வளோதான். ஐயோ ப்ளேஸே பண்ணலடா. அடுத்தது இவன் வாங்கிடுங்கிறேன் நான். அலைன் கிரிட் வேணும்ப்பா. அவன் இல்லைன்னா காரியமே நடக்காது. இவன் ஓகே. ப்ராபபிளி இது வந்து ஒரு பெண் குழந்தையின் ரூம் என நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு டெக்கரேஷன் பாய்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வால்பேப்பர். பண்டா பூச்சி. ஆனால் பார்த்தீங்களா, பாய்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி ரூம் டெக்கரேட் பண்ணுறவங்க. 100ல் 2 3 தான் பார்க்கவே முடியும். என் ரூமெல்லாம் பாருங்களேன், நாய் வாந்தி எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். ரீப்ளேஸ் லைட் அண்டு பொக்கலே. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் எங்கே பக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். குப்பையே இல்லை, குப்பையை எடுக்க சொல்கிறான்டா அவன். சரிடா, நான் வேறு டாஸ்க் பார்க்குறேன்டா. ஏப்பா இனியும் இருக்குப்பா. பிக் ரூமில் ஃபோட்டோ வந்து இது வாங்கணும். வாங்கிட்டா போச்சு. பை 5 ரூபாய். எங்கே வைக்கலாம்? இங்கிரு சைடில் நீட்டிகிட்டு இருக்கோம். அது வேறு விஷயம், அதெல்லாம் பார்க்காதீங்க. இது ஸ்பாட் லைட்டா? எப்பா இது இந்த மூலையில் தள்ளுங்க. நெக்ஸ்ட்டு அது அங்கே வை. அடுத்தது டெடி பியர். எப்பா இவன் மேலே யாராச்சும் ஏறி உட்காருவாங்களா? நான் உட்காருவேன் சார். என்னடா என்னாச்சு? இல்லைப்பா. ரீப்ளேஸ் ஹைலைட்டட் ஐட்டம், க்ளீன் விண்டோஸு, க்ளீன் டர்ட்டு பண்ணிடுறேன்ப்பா. ஏன்ப்பா கோவெல்லாம் என்ன படுறீங்க? கோவெல்லாம் படக்கூடாதுண்ணே, உடம்புக்கு நல்லது இல்லை. அதாவது இன்னொரு டர்ட்டை காணும். அதான் இங்கே இருக்கு. ஓகே, கர்டைன் வாங்கி போடணுமா? இதை போட்டுட்டா போச்சுண்ணே. அது விண்டோஸில் இருக்குமா? விண்டோஸில் இருக்காது. ஐயோ எங்கே போய் நான் தேடுவேன்னு எனக்கு தெரியலையே. டோர்ஸு, அப்ளிகேஷன்ஸு, அப்ளையன்சன்ஸு. ஐயோ பிளான்ஸு, பெட்டு, கேரேஜு, ஃபிட்டிங்ஸ், பேக்யார்ட், ஃபர்னிச்சர்ஸ் மேபி. அப்படியே போய் பார்ப்போம். கர்டைன் அவங்களே சொல்லி தருவாங்க. நீட் டு பேக் மூவ். ஓ ஈவன் தான் ஏஞ்சலாக இருக்கான். தூக்குறான் அவனை. கதவை திறக்கூட. அவனை கீழே ஒட்டி வைங்கடா யாராச்சும். அங்கே யாருக்குமே பாதகம் இல்லாமல் இருக்கணும். சரியாடா? கர்டைன் அங்கே 800 ரூபா. கோவிந்தா என்னடா உனக்கு மூவ் பண்ணு இதுக்கப்புறமும்? யாரா இவன்? ஐயோ அவங்க 2 பேரையும் மூவ் பண்ண சொல்லுவான். ஏன்டா ஒரு கர்டைன் தான் அவன் மேலே இருக்க முடியாதா அவனால்? வேணா அவ்வளோ பெரிய ஆளாடா அவன். இப்போ கர்டைன் ரொம்ப ஓவராக பண்ணி. இவன் இல்லைடா. சரி சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். இங்கே எங்கே விண்டோஸ் இருக்குன்னு சொன்னால் நான் க்ளீன் பண்ணுவேன். வேர் இஸ் த விண்டோ? அடங்கொய்யால் அங்கே இருக்குடா. கேங்கூர் கர்டைன். சரிண்ணா, நான் எப்படி அங்கே விண்டோஸ்க்கு எப்படி வர்றது? குதிக்கிற ஆப்ஷன் கூட இல்லைடா. சரிப்போ இல்லை பொக்கலே. எங்கேயாச்சும் நம்ம எப்படி ஏணி இருக்கிறது. ஐயோ எப்படி மேலே ஏறுறது? ஃபுல்லாக மேலே ஏறணும். பிறகு நம்ம இப்படி குதித்து இந்த ட்ராஷ் எடுக்கணும். ட்ராஷ் அண்ட் திஸ் ட்ராஷ்
And where is the one more trash? There you are. And finally, chemically, physically, kathakali. அப்போ அங்கே எட்டாதடா லூசு போயில. எனக்கு விண்டோ வச்சு இங்கே வீடு கட்டினீங்கடா, ஓகேடா நான் ஒத்துக்கிறேன். அங்கே எப்படிடா நான் போவேன்? அவ்வளோதான். இப்போ இங்கே போடுறோம், ஃபினிஷ். போதும், அது போதும். ஒரு எப்படி க்ளீன் பண்ணுவேன் எனக்கு தெரில, நான் தெரியாமல் கேட்குறேன். எப்படி மேன் நான் க்ளீன் பண்ணுவேன்? ஆமாம், எப்படி நான் க்ளீன் பண்ணுவேன்? 59 கான்வென்ஷனல் ஸ்ட்ரீட்டு போடா. லாஸ்ட் வர நம்ம பொக்கலே இதை டக்குன்னு முடிக்கிறோம். பாக்கி இருக்கிற காசுக்கு நம்ம இது அதாவது வீடு வாங்க முடியும்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு எத்தனை ரூபா ஏறும்? சுற்றி போனால் ஒரு இது ஏறும். ஏதாச்சும் ஏறட்டும், முதல்ல நம்ம போய் ஒர்க் முடிப்போம். நமக்கு பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்கும் போகலே 4 மணி நேரம் ஆகுமா? எதுக்கு 4 மணி நேரம்? எப்போ அது கோரிடோர் வந்திருப்பான். கோரிடோர் ஓகே. அதாவது அவனை தான் சொல்கிறானோ. சரி க்ளீன் பண்ணுவோம். காசா பணமா? ஆமாப்பா, இவனை தான் சொல்கிறான். அட எர்ரா லூசு பாயிர. ஏப்பா இதெல்லாம் வித்துறாதப்பா, வேறு எங்கேயோ இருக்குது. எதரா விற்கணும்? ஏப்பா அந்த கிளாக்கு வேணாமாப்பா உனக்கு? ஏப்பா ரொம்ப பணக்காரனாக இருப்பான் போலியே. எப்பா 475 ரூபாடா. ஐயோ பொக்கலே, இவெல்லாம் கிளாக் ஓடலைன்னா பேட்டரி மாற்றி போட மாட்டான், கிளாக்கே மாற்றிடுவான். அவ்வளோ பெரிய ஆள் இவர். இப்படியே பிடிச்சி மண்டை மேலே 4 தட்டு தட்டி ஏண்டா பெரிய ஆளாடா நீன்னு கேட்டுரும். ஆசை தான், பட் நடக்காது. சிரிக்கிற நீ. அதாவது அடுத்த 2 விண்டோ 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 ஆடாங்கப்பா. டிவியை பாருங்க காய்ஸ், டிவி. சூப்பர். ஆனால் அது டிவி மாதிரி இல்லை, மற்ற சாம்சங்கோட இந்த மானிட்டர் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு. சரி விடு. க்ளீன் டர்ட் 2 இங்கே இருக்குது, கண் முன்னாடியே இருக்குது. வாப்பா. ஐயோ புகழ், இந்த லைட்டு செம்மையாக இருக்குது. மேலே பார்த்தீங்களா யாராச்சும்? எனக்கு காட்டி தரேன். லுக் அட் த வைட். செம. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, இவன் எப்படி கழட்டி மாட்டுவான்? அது அவன் பிரச்சனை, நமக்கு எதுக்கு? நம்மகிட்ட சொல்லல. சோஃபா வாங்கலாம்ப்பா. எங்கே வைப்ப நீ? ஏன் அறிவில்லாத மாதிரி காட்டுறான் எனக்கு தெரில போகலே. ஒத்துக்கிறேன்டா, எங்கடா வைப்ப சோஃபாவை? இருக்கிற இடத்துல வாழ தெரில போகலே அவனுக்கு. அங்கே அங்கே வைடா, அதெல்லாம் வைக்கலாம். அங்கே இது என்னது? இதுக்கு மேலே வைக்க முடியுமா? அங்கே வை. ஏதாச்சும் பார்த்து ஷாக் அடிக்க ஆகும் அவனுக்கு. ஏன்னா இந்த காஞ்ச பூ வைக்கலைன்னா வீட்டுக்கு நல்லது நடக்காதா? இந்த பக்கலே பா 2000 அங்கேயே வைப்போம். இங்கே தானே கிளாக் இல்லைன்னா அடி இந்தா பெரிய கிளாக்கு வச்சுக்கோ. எப்பா நான் வரும்போது 1,70,70,000 ரூபாயில் இருந்தேன். பாருங்கடா எவ்வளோ இருக்குன்னு இப்போ. எப்பா இவன் தெரிஞ்சு பெரிய பணக்காரன் இல்லை, ரொம்ப பெரிய பணக்காரன் நினைக்கிறேன். இவன் வாங்கின எல்லா ஐட்டமும் 1000-2000 இருக்குடா. அடுத்தது ஆஃபீஸ். இது பாத்ரூம். பெரிய ஆள் தான் போலியே. க்ளீன் விண்டோஸ். பை புக்கு.
புக்கு ஆங்க வை. நெக்ஸ்டாக இதை எடுத்து இது வாங்கி எங்கடா வாப்பா அந்த மேலே வை. வாப்பா மேலே வை. நெக்ஸ்ட்டு இது சின்ன ஐயோ இது அங்கே வச்சுருக்கலாமோ? சரி பரவாயில்ல, இந்த மூலையில் வை. முடிச்சா கண்டினியூ. தேங்க்யூ 15 ஃபிளிப் கோயில் தந்துருக்காங்கப்பா சாமி. வாங்கடா. அவ்வளோதான். தேங்க்யூ 100% கண்டினியூ. நியூ ஹவுஸ் அவைலபிள் 1 கிளைமிங் ஸ்ட்ரீட்டு தேவையில்லை. நம்ம எல்லா ஆர்டர்ஸும் முடித்தனால 150 ஃப்ளிப் காயின்ஸ் தந்திருக்காங்க. அண்டு என்னென்னா நம்ம போய் ஒரு வீடு வாங்குகிறோம். எல்லோரும் பெண்டிங்கில் இருக்கா? அதாவது 15 ரூபா கொடுத்தா சரி கொடுத்துடலாம். 15 காயின் 150 காயின் தந்திருக்கீங்களே, 30 காயின் பரவாயில்ல. 2,20,000 ரூபா இருக்குது போக்கல இப்போ நம்மக்கிட்ட. ஸ்டோரில் டேப்லெட் மை ஹவுஸ், திஸ் இஸ் அவர் ஹவுஸ். பார்த்துக்கோங்க, என்டர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இருக்கிறது இது ஆஃபீஸ். திஸ் இஸ் அவர் ஆஃபீஸ். ஓகே தெரிகிறதா? அதுதான் நம்ம ஆஃபீஸ். பார்த்துக்கோங்க, நான் ஒருக்கா சுற்றி காட்டிக்கிறேன். இதான் பார்த்துக்கோங்க, இதுதான் ஆஃபீஸு. இதுதான் என் பெட்ரூமு. இதுதான் என்னோடய எல்லாம். பார்த்துக்கோங்க. நம்ம போன டைம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்திருக்கும், இந்த டைம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக கொஞ்சம் மாற்றினேன். அண்ட் இந்த வாழை மட்டும் கன்றாவியாக ஏன் வச்சுருக்கேன்னா அதுக்கு ஒரு பின்னு காரணம் இருக்குது, அது அப்புறமேல் சொல்கிறேன். இதுதான் நம்ம கக்கூசு. பார்த்துக்கோங்கப்பா. இதான் மூஞ்சி தெரியாத கண்ணாடி. பக்கத்து வீட்டையே எட்டி பார்க்கும் பாத்ரூமில் இருக்கும் ஜன்னல். இதுதான்ப்பா என் கக்கூசு. ஐயோ சிட் டவுன். உட்காந்து நான் இப்படி தான் யோசிப்பேன், அடுத்த வீட்டை எங்கே பிடிக்கலான்னு. இப்போ வீடே வாங்க போகிறோம். அதாவது டேப்லெட் ரியல் எஸ்டேட் ஏஜென்சி. பார்த்தீங்களா, 2 கோடிக்கு இருக்குது. 2 கோடிக்கெல்லாம் எனக்கு வேணாங்க. எனக்கு ஏதோ நான் வாழ்கிற மாதிரி ஒரு 2 லட்சத்துக்கு ஒரு வீடு கொடுங்களேன். அண்ணே இங்கெல்லாம் இருக்காதுன்னு நிச்சயமாக தெரியும். நம்ம கீழே போவோம். இந்த லாங் ஹவுஸ் போக்கலே நெகோஷியேட் கூட பண்ண முடியாது. ஐயோ 1 கோடிக்கு தான் இருக்கா? என்னென்ன சொல்கிற? எப்பா கம்மி ப்ரைஸுக்குப்பா. இப்போ தான் கம்மியாக நில்லுங்க. அப்படியே மேலே போக கட்டாயிடும். அதாவது 6 நம்பருக்கு வரும்போது வாங்கணும். ஐயோ என்னடி இது? போ நமக்கு ஒரு நல்ல வீடு வாங்கி மாற்றிக்கலாம். ஐயோ 3 லட்சம் ரூபா இல்லையே, 2 லட்சம் ரூபா தான் இருக்குது. 3 லட்சம் ரூபாய்க்கு அது ஒரு நல்ல வீடு இருக்கான் போக்கலே, அது வேணாம் எனக்கு. 4,99,000 இது பார்த்து வச்சுருக்கேன் போக்கலே, இது பார்த்து வச்சுக்கலாம். 2 லட்சம் ரூபாய்க்கு ஏதாச்சும் வீடு இருக்கானே? அண்ணே கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணே. 1.5 கோடியா? ஐயோ வேணாம்ப்பா. 1 லட்சம் வேணாம். சரி 1 லட்சமே 1 கோடி. நோ. இது எப்படி இருக்குது போக்கலே? பெட்டர் ஐ திங்க். நெகோஷியேட் 25-30 ஃபிளிப் காயின் தரேன். 1,50,000 ரூபாய்க்கு தரானா? என்ன போக்கலே சொல்கிறீங்க? வாங்கிடலாமா? எஸ் வி பையிங் திஸ் ஹவுஸ். பை அக்செப்ட் பை. ஃபஸ்ட்டு வீடு வாங்கிட்டோம். கண்டினியூ. தேங்க்யூ. Do you want purchase house? Yeah. Okay. Hell next. We guarantee no hallucinations. இதான் பார்க்கல நம்ம வீடு. டக்குன்னு வேலையை மட்டும் முடிச்சிடலாமா? நில்லுங்க, நான் மட்டும்தான் இருக்கறனால இது சின்ன வீடு. ஓகே, டேக் அவுட் த ட்ராஷஸ். வீட்டை கட்டினதுக்கப்புறம் நான் காட்டி தரேன்.
வீடு எப்படி இருக்குன்னு. வீட்டை கட்டினதுக்கப்புறமா வீட்டை கூட்டுருந்ததுக்கப்புறம் காட்டி தரேன். ஐயோ வீடு வாங்கின சந்தோஷத்தில் வளர்றான்ப்பா சாமி. வீடுங்க போகலே. முதல் வேலையை நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம வீட்டு கக்கூஸை பார்க்கணும். கக்கூஸ் சுத்தமாக இருந்தால் வீடு சுத்தமாக இருக்கும்னு எனக்கு யாரோ சொல்லி தந்தாங்க தெரியுமா? அந்த பெருமாள்ஜி எங்கே இருக்காரு? ஸ்டார்ட் டு மூவ் ஐட்டம் த்ரோ அவே. அடுத்தது க்ளீன் விண்டோஸ். அப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை வேற போடணும். ஐயோ தொட்டுறனே, கண்ட்ரோல்ஸ் மாந்துச்சுப்பா. டக்குன்னு வீடு வாங்கின சந்தோஷத்தில் இருக்கும் நான் தலைகீழாக நிற்கவும் தயங்க மாட்டேன் என கூறிக்கொள்கிறேன். ஓகே, அடுத்தது க்ளீன். டக்குன்னு க்ளீன் பண்ணு. ஒன் மோர் தடுத்து புகையை நம்மக்கிட்ட காசு பற்றாக்குறையாக இருந்ததுனால இதான் வாங்க முடிஞ்சிச்சு. பிளாஸ்டர் என்னப்பா கரண்ட் போயிடுச்சு, வேர்த்து ஒழுகிறது நண்பர்களே. பரவாயில்ல, வேர்வை சிந்தி வீடு வாங்கணும். இது எப்படி இருக்கு, எதிர்பார்க்கல. ஒன் மோர் பேட்சிங். நம்ம வீட்டில் ஏசி இருக்குடா. ஃபைனலி நம்ம வீட்டில் ஏசி இருக்கு போக்கலே. யாருக்கெல்லாம் என் வீட்டுக்கு வரணுமோ வரலாம் போக்கலே. எப்பவுமே ஓப்பனாக இருக்கும் என் வீடு உங்களுக்காகவே. செல் இந்த எபிசோட் கொஞ்சம் லாங்காக போகும், பரவாயில்ல, பார்த்துக்கலாம்ப்பா. செல் எல்லாம் போ, நீ இருக்கணும். யா அது எது கேட்குதுன்னா அது கூட இருக்கிறதே செல் பண்ணிட்டான்னு. செல் பண்ணிக்கோ. ஆமாம் போ. யா செல்லுப்பா. செல் இட். ஃபினிஷ். இந்த டேபிள் எனக்கு தேவையில்லை. இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சுத்தமாக இருக்க போகிறேன். நீ என் வேலையெல்லாம் விட்டாச்சு போகலே. அவனை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதுதான், இனிமேல் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன். ஓ, பாத்ரூமே இல்லைடா வீட்டில். என்னடா நான் வீட்டுக்குள்ளே ட்ராப் ஆகிட்டேன். அவ்வளோதானா? ஓகே, ஒரு கட்டில் ஒரு நிமிஷம். அதாவது இங்கே டைல்ஸ், எனக்கு பிடிச்ச டைல்ஸு வந்து வால்பேப்பர்ஸ். இது நல்லாயிருக்கு. இதையே ஆர்டர் பண்ணு. இதையும் இதான்டா ஸ்டீமிங் ஏரியா. இங்கே தான்டா இனிமேல் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஓகே, திஸ் இஸ் ஸ்டீமிங் கார்னர். இதையும் இங்கே போடு. அடுத்தது இதே மாதிரி இது வந்து சாப்பிடும் கார்னர். ஓகே ஷேம. இப்போ நம்ம வாங்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பெட்டு. வால்பேப்பரில் இது இல்லை. பேக்யார்ட்ஸ் நோ அப்ளைன்சஸா இல்லை, ஃபர்னிச்சர்ஸ். பெட்டு அங்கே போடுற பெட்டை எதுவும் வேணாம். லை டவுன். தூங்கிக்கிட்டே தூங்கு. என் வீட்டில், சொந்த வீட்டில் நான் தூங்கிட்டேன்டா. சொந்த வீட்டில் தூங்கிட்டேன் கைஸ். இதான் என் வீடு, பார்த்துக்கோங்க. இதான் வாங்கியாச்சு. உங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா? சூப்பர். இப்படியே பார்த்து இந்த இடத்த பார்த்து ஒரு மாதிரி ஐயோ ஸ்லீப், லை டவுன். படுத்துக்கிட்டே நான் எபிசோடை என் பண்ணுறேன். இதோட இந்த எபிசோடை நிறுத்துகிறேன். கேமையும் என் பண்ணுறேன். வீடு வாங்கியாச்சு. தொழில் நல்லா இருக்குது. காசும் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. நீயும் 1.5 லட்சத்துக்கிட்ட என்னமோ பாக்கி இருக்குது நம்மக்கிட்ட. அதை வச்சு நான் நிம்மதியாக வாழ்ந்துக்கிறேன். அப்போது எல்லாருக்கும் குட் பை காய்ஸ்.